Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மிகப்பெரிய பாதுகாப்பு, அவருடைய நாமம் நம்மை மூடி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அதிகாலையில் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் வைத்தார். இந்த ரெண்டாவது ஆராதனையிலையும் தேவனை துதித்து நாம் பாடுவோம், ஆர்ப்பரித்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஒரு பழைய காலத்து ஆண்டவர் நன்றி செலுத்துகிற பாடல். சரணம் ஆண்டவரே, உமக்கு சரணம். தேவரீர், உமக்கு சரணங்களை நாங்கள் கொட்டுகிறோம். அவ்வளோ நன்மையை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர், அவ்வளோ கிருபை எங்கள் மேலே வச்சுருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்கிற ஒரு பழைய காலத்து பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தருணம் தருணம் முந்தன் கருணை கூர்வேதா, சரணம் நம்பினே இயேசுநாதா. நின்னருளால் இங்கு வந்து என்றும் நின்னடைக்கலமாக என்னையே தந்து, நின்னருளால் இங்கு வந்து என்றும் நின்னடைக்கலமாக என்னையும் தந்து, முன்னால் வினையை துறந்து, முன்னால் வினையை துறந்து, ஆதி மூலமே உனக்கோலம் ரட்சியும் என்று சரணம் நம்பினேன் இயேசுநாதா. ஆயிது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா. சந்நிதி முன் தொண்டன் நின்றே என்றும் தாயான கருணை உனக்குண்டென்றே, சந்நிதி உன் தொண்டன் நின்றே என்றும் தாயான கருணை உனக்குண்டு என்றே, சன்னின் மேல் கரம் தூக்கி நின்றே, சன்னின் மேல் கரம் தூக்கி நின்றேன், உன்னை சேவிக்கும் எளியோனை கோபிக்கா என்றேன், சரணம் நம்பினேன் இயேசுநாதா. ஆயிது தருணம் தருணம் முந்தன் கருணை கூர்வேதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா. அலையாய் துரும்பை போலாடி உன் ததிக்கர
கருணை வர செம்பாதம் தேடி அலையாய் துரும்பை போலாடி உன் ததி கருணை வர செம்பாதம் தேடி தொலையாத வாழ்க்கை மன்றாடி தொலையாத வாழ்வை மன்றாடி அன்பின் தோத்திர சங்கீர்த்தன கீதம் பாடி கருணை நம்பின் இயேசுநாதா ஆயிது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா சரணம் நம்பினேன் இயேசுநாதா. கருணை பொழிவேதா என்னை இருக்கரத்தாலனை என் இயேசுநாதா இனிய கருணை பொழிவேதா என்னை இருக்கரத்தாலனை என் இயேசுநாதா கனிவீனை நீக்கிய நீதா கனிவீனை நீக்கிய நீதா நஸ்ரய கர்த்தாதி கர்த்தா உன் கருணை தாத்தா சரணம் நம்பினேன் இயேசுநாதா ஆயிது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா சரணம் சரணம் நம்பினேன் இயேசுநாதா இது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா சரணம் நம்பினேன் இயேசுநாதா. ஹல்லேலூயா. கர்த்தர் அதிகமான கருணையை அதிகமான கிருபையை அதிகமான நன்மையை நம்ம மேல கர்த்தர் பொழிவார். அவர் நல்லவர், அவர் மகத்துவமானவர், அற்புதமானவர். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அநேக கருணைகளை அநேக நன்மைகளை நம்மீது அவர் பொழிந்தார். நமக்கு ஆதரவாக இருந்து நம்மை வழிநடத்தி வந்த தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றியோடு கர்த்தரை துதிங்க. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் ஏராளமான கருணை கிருபையை கர்த்தர் நம்மள நிரப்பட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உந்தன் சமூகம் எத்தனை இன்பம் என்று அபிஷேகத்தில் நிறைந்து ஆவிக்குள்ளாக களி கூர்ந்து நாம் பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். உந்தன் சமூகம் எத்தனை இன்பம் உந்தன் சமூகம் எந்த நின்பலனே உந்தன் சமூகம் எத்தனை இன்பம் உந்தன் சமூகம் எந்த நின்பலனே உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே நித்தம் என்னை நடத்திடுமே உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே நித்தம் என்னை நடத்திடுமே நித்தம் என்னை நடத்திடுமே உந்தன் சமூகம் எத்தனை இன்பம் உந்தன் சமூகம் எந்த நின்பலனே.
செபித்து கழுகை போல உயர எழும்பிடுவே. செபித்து கழுகை போல உயர எழும்பிடுவே. புது பலத்தால் புது கிருபையால் புது எண்ணெயால் நிரப்பிடுமே. புது பலத்தால் புது கிருபையால் புது எண்ணெயால் நிரப்பிடுமே. புது எண்ணெயால் நிரப்பிடுமே. உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்த நின்பலனே. சமூகம் எந்தன் முன்னே என்றும் செல்லட்டுமே. உந்தன் சமூகம் எந்தன் முன்னே என்றும் செல்லட்டுமே. எதிரி வீழ்வான் வெற்றி அடைவேன் தேவனின் சமூகத்தினால். எதிரி வீழ்வான் வெற்றி அடைவேன் தேவனின் சமூகத்தினால். தேவனின் சமூகத்தினால். உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்த நின்பலனே. சீனாய் மலையில் இறங்கின தேவா என் மீது இறங்கிடுமே. சீனாய் மலையில் இறங்கின தேவா என் மீது இறங்கிடுமே. அக்கினி மயமாய் என்னை மாற்றும் எழும்பி பிரகாசிக்க. அக்கினி மயமாய் என்னை மாற்றும் எழும்பி பிரகாசிக்க. எழும்பி பிரகாசிக்க. உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்த நின்பலனே. பூமி குலுங்கும் வையகம் அசையும் தேவனின் சமூகத்தினால். பூமி குலுங்கும் வையகம் அசையும் தேவனின் சமூகத்தினால். சாத்தான் சேனை நடுங்கி ஓடும் தேவனின் வருகையினால். சாத்தான் சேனை நடுங்கி ஓடும் தேவனின் வருகையினால். தேவனின் வருகையினால். உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்த நின்பலனே.
மனிதனோடு பேசும் வார்த்தை மாயையாய் மறைந்திடுமே. மனிதனோடு பேசும் வார்த்தைகள் மாயையாய் மறைந்திடுமே. உந்தன் சமூகத்தில் பேசும் வார்த்தைகள் நன்மைகள் அனுப்பிடுமே. உந்தன் சமூகத்தில் பேசும் வார்த்தைகள் நன்மைகள் அளித்திடுமே. நன்மைகள் அளித்திடுமே. உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்த நின்பலனே. உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்த நின்பலனே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே. நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே. நித்தம் என்னை நடத்திடுமே. நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்த நின்பலனே. உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்த நின்பலனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவருடைய சமூகத்தால் நம்ம எப்போதும் நிரப்பட்டும், மூடட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆராதனையில நம்மை சில விஷயங்களில் ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு தேவையில்லாத செயல்கள், தேவையில்லாத குணங்கள், தேவையில்லாத கிரியைகளை ஒப்பு கொடுத்து ஆராதிப்பதும் புத்தி உள்ள ஆராதனை. உங்கள் சரீரத்தை பரிசுத்த ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து ஆராதிங்க. அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லப்படுது. இந்த ஆராதனையிலையும் ஒரு பிரதிஷ்டை பாடலை பாடி சில வரிகளை நாம் பாடி ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆராதித்து கடந்து போவோம். ஆழமாம் பிரதிஷ்டை செய்து கொண்டு தோழராம் இயேசுவில் சார்ந்து கொண்டு பாழான லோகத்தை தள்ளிவிட்டு வாழவை செல்கின்றேன் மோட்ச வீட்டில் என்ற பாடலை பாடி ஒப்பு கொடுத்து பாடி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பிரதிஷ்டை செய்து கொண்டு தோழராம் இயேசுவில் சார்ந்து கொண்டு பாழான லோகத்தை தள்ளிவிட்டு வாழவே செல்கின்றேன் மோட்ச வீட்டில். பிரதிஷ்டையை யான் புதுப்பிக்கின்றேன். கிறிஸ்தேசுவில் தினம் ஜீவிக்கவே பிரதிஷ்டையே நாளும் சிலுவைதானே. இயேசுவை பின் செல்லுவே. ஈலோக இன்பங்கள் ஒன்றும் வேண்டாம், மேலோக இன்பமே என் வாஞ்சையா. ஈலோகில் என் காலம் பறந்திடுமே, மேலோகில் பொற்காலம் வாழ்ந்திடவே. பிரதிஷ்டையை யான் புதுப்பிக்கின்றேன். கிறிஸ்தேசுவில் தினம் ஜீவிக்கவே
பிரதிஷ்டையே நாளும் சிலுவைதானே, இயேசுவை பின் செல்லுவே. பாவங்கள் யாதொன்றும் செய்யாமலே பரிசுத்தமாய் எந்தன் பாதை செல்வே. கரைகள் ஆன்மாவில் ஓட்ட வீடே, குறைகளை ஒழித்தேகி பின்னால் சொல்வே. பிரதிஷ்டையை யான் புதுப்பிக்கின்றே, கிறிஸ்தேசுவில் தினம் ஜீவிக்கவே. பிரதிஷ்டையே நாளும் சிலுவைதானே, இயேசுவின் பின் செல்லுவே. நெஞ்சினில் எழும்பும் கோபம் ஏழை என் நெஞ்சிலே எழும்பாமலே, மூடனை போலவே கோபம் கொள்ளே. நாடுவேன் இயேசுவின் சாந்தமதை. பிரதிஷ்டையை யான் புதுப்பிக்கின்றேன், கிறிஸ்தேசுவில் தினம் ஜீவிக்கவே. பிரதிஷ்டையே நாளும் சிலுவைதானே, இயேசுவின் பின் செல்லுவே. பொறாமை யான் ஒருவர் மேலும் நிறைப்பேன் என் உள்ளத்தை அன்பினாலே. விரும்புவேன் பிறர் வாழ்வை சந்தோஷமாய், இயேசு என் நேசரின் மகிமைக்காக. பிரதிஷ்டையை யான் புதுப்பிக்கின்றேன், கிறிஸ்தேசுவில் தினம் ஜீவிக்கவே. பிரதிஷ்டையே நாளும் சிலுவைதானே, இயேசுவின் பின் செல்லுவே. பொல்லாத அவயம் நாவை கட்டி, யாரையும் குறையாக பேசாமலே, எவ்வித பொய்யையும் பேசாமலே, மனதார உண்மையை பேசிடவே. பிரதிஷ்டையை யான் புதுப்பிக்கின்றேன், கிறிஸ்தேசுவில் தினம் ஜீவிக்கவே. பிரதிஷ்டையே நாளும் சிலுவைதானே,
இயேசுவின் பின் செல்லுவே. விரோதங்கள் மனதிலும் கொள்ளாமலே தீமையை சகிப்பேனே திருவருளா. சகோதரர் என்னதான் செய்திட்டாலும் உள்ளத்தில் அவர்களை நேசிக்கவே பிரதிஷ்டையை யான் புதுப்பிக்கின்றேன். கிறிஸ்தேசுவில் தினம் ஜீவிக்கவே பிரதிஷ்டையே நாளும் சிலுவைதானே. இயேசுவின் பின் செல்லுவே. உத்தமர் இயேசு ஜீவித்தார் போல் அத்தனை ஜீவிக்க வாஞ்சிக்கின்றேன். கர்த்தனை கருணை செய் கிருபை கூர்ந்து ஸ்தோத்திரம் பாடுவேன் இன்றும் என்றும். பிரதிஷ்டையை யான் புதுப்பிக்கின்றேன். கிறிஸ்தேசுவில் தினம் ஜீவிக்கவே பிரதிஷ்டையே நாளும் சிலுவைதானே. இயேசுவின் பின் செல்லுவேன். பிரதிஷ்டையே நாளும் சிலுவைதானே. இயேசுவின் பின் செல்லுவே. இயேசுவின் பின் செல்லுவே. இயேசுவின் பின் செல்லுவே. ஒரு மாற்றத்தோடு நம்முடைய வாழ்க்கை இனி வரும் நாட்களிலே முற்றிலும் சாட்சியாக இருக்க ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதமாய் மகிமையாய் அதிசயமாய் நடத்த முடியாது. நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். God bless you everybody. Praise the Lord. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், மகிமையானவர். இந்த நாளிலும் இந்த 2வது ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். மனமகிழ்ச்சி மிகுந்த ஔஷதம். அது சுகம், ஆரோக்கியம், அது பெரிய மருந்து. முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் மனநிலை என்று எடுத்துக்கொள்வோமானால் பல மாற்றம், பல இடர்பாடுகள், பல கேடுகள் நிறைந்திருக்கிறது. பலவிதமான மனசிதைதல், தாழ்வு மனப்பான்மை,
உயர்ந்த மனப்பான்மைகள், அதாவது இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ், என்னை விட ஆள் இல்லைன்னு ஒரு மேட்டிமையான மனப்பான்மைகள், தெளிவில்லாமல் குழம்பி கன்ஃபியூஸ்ட் மைண்ட் உள்ளவங்க இருக்காங்க. அதை தாண்டி ஒரு சிலர் எப்போ பார்த்தாலும் ஒரு சிறு பயத்தோடவே தன் மனநிலைகளை எப்போது பயம் நிறைந்தவர்களாகவே வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஒவ்வொரு விதமான மனநிலை உள்ள தேவ பிள்ளைகளுக்கான ஒரு முக்கிய தூது, நீங்கள் இந்த மனநிலையிலிருந்து நல்ல ஒரு மனநிலைக்கு வர வேண்டும் என்றால் தேவ வசனம் நமக்கு விசுவாசத்தை உண்டாக்கி கொடுக்கிறது. ஜெப வாழ்க்கை நமக்கு நல்ல தெளிந்த புத்தியில் கொண்டு போய் நிறுத்தும். நம்முடைய மைண்ட் ஃப்ரெஷ்னஸுக்கு ரொம்ப தேவை ஜெப வாழ்க்கை. நமக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஆதரவு இருந்தால் தான் மனிதனுடைய மனதுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அது ஜெபத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தேவ ஒவ்வொரு வசனத்துலேயும் விசுவாசம் நமக்கு உண்டாகும். கர்த்தர் இது மாதிரி நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நிச்சயமாக அதை நமக்கு செய்வார், நமக்கு கொடுப்பார் என்ற அந்த தைரியம் நமக்கு உண்டாகும். அதை தாண்டி நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெற்றீங்கன்னா இன்னும் மைண்டு சும்மா தெளிந்த புத்தியை போல், பளிங்கு தண்ணீரை போல் க்ளீனாக சுத்தமாக ஆரோக்கியமாக கர்த்தர் வைப்பார். எதை எப்போ செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்மை ஆண்டு அழகாக கொண்டு போவார். ஆகவே தேவ ஜனமே, ஒருவன் தன் தலைநகரத்தை அவன் விட்டுவிட்டால், எதிராளி கையில் விட்டுட்டால் அவன் அந்த நாட்டில் அவன் தோற்று போவான். தலைநகரத்தை பிடிச்சிட்டானாவே அந்த நாட்டை பிடிச்சிடுவான். அதுபோல் ஒரு மனிதனுடைய தலையில் இருக்கிற மனதை குழம்பி போனாவோ, சத்துரு தொட்டிட்டாலோ, சத்துரு ஆளுகை செய்தாலோ அவனுடைய முழு வாழ்க்கையும் வீணாக போயிடும். அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய மனநிலையான தலைநகரத்தை நாம் ரொம்ப பாதுகாக்க விரும்பணும். ரொம்ப எச்சரிக்கையாக நாம் இருந்ததை பாதுகாக்கணும். நீதிமொழிகள் 28 சொல்லுது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடுந்த பாழான பட்டணத்தை போல் இருக்கிறான். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடுந்த பாழான பட்டணத்தை போல் இருக்கிறான் என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது. தனக்கு மிஞ்சி பெருசாக நம்மை நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். பல பேர் உங்களை புகழ்ச்சியாக பேசும்பொழுது நான் மிகவும் பெரிய ஆள் என்று நினைக்க தோன்றும். ஆனாலும் அங்கே சொல்லணும், இந்த தாளந்தை கொடுத்தவர் தேவன், என்னை உருவாக்கியிருக்கிற ஒரு தேவன், சச்சே அவருக்கே என் கன மகிமை நான் தருவேன், நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், இது எனக்குரியதில்லை என்று சொன்னால் ஆவியை அடக்கிற ஒரு மனுஷனாக நாம் இருப்போம். அப்பாப்பா என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அவ்வளோ விசேஷமானவனா அப்படின்னு சொல்லி மேட்டிமையில் பெருமையில் நீங்கள் சொல்லும் பொழுது ஆவியை அடக்காத மனுஷனாய் போகிறீங்க. கனத்தை கர்த்தருக்கு கொடுக்காமல் போவோம். அது நிமித்தம் அநேக பிரச்சனைகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படி அப்போஸ்தலர் 12:21 வாசிக்கிறேன். 12:21, குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். இது அவனுடைய டியூட்டியே இல்லை. ஆனால் மக்கள் எல்லாரும் புகழ்ச்சியாக பேசுனதுனால அவன் அந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டான். அவனுடைய வேலை இல்லை. பிரசங்கம் பண்ண தொடங்குறது மாத்திரம் இல்லை, அந்த பிரசங்கத்தினால் வருகிற புகழ்ச்சி, மேன்மையெல்லாம் தானே எடுத்துக்கொண்டான். கர்த்தருக்கு அவனுக்கு கொடுக்கவே இல்லை. தானே ராஜரீகத்தில் இருக்கிற மாதிரி தானே பெரிய தேவ வாக்கை உரைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தன் கணத்தை தானே எடுத்துக்கொண்டான். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த மேட்டிமை நிறைந்தவனை, பெருமை நிறைந்தவனை, ராஜவஸ்திரம் தரித்து தேவ வசனத்தெல்லாம் தான் வசனம் மாதிரி எடுத்து போதித்த அவனை கர்த்தருடைய தூதனை விட்டு அடித்தார். அடித்தது நிமித்தம் அவன் அங்கே புழுத்து செத்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
இதுதான் சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ். மேட்டிமையாக பெருமையாக நம்மை உயர்த்தி கொண்டு நினைப்பது அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்று. பெருமை கர்த்தருக்கு பிடிக்காது. இதுதான் சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ் என்று இங்கிலீஷில் சொல்கிறோம். தன்னை பெருசாக நினச்சிக்குவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் நிறைய பேரோட பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. தனக்கு அந்தஸ்தாக இருக்கிற தனக்கு பிடிச்சவங்க கூட தான் பேசுவாங்க, பழகுவாங்க. மற்றவங்ககிட்டலாம் பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அவங்களோடு கூடலாம் அவங்க மிங்கல் ஆக மாட்டாங்க. அவங்களுடைய தன்மைகளே தனித்தன்மையாக காணப்படும். அவருடைய எல்லா காரியங்களும் மேட்டிமையாக காணப்படும். அப்படி இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்கள் இந்த பூமியில் யார் கூட எதை பேசினாலும் மேட்டிமையான வார்த்தைகள், மேட்டிமையான சிந்தனைகளே வெளிப்படுத்துவாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிக்க மாட்டாங்க, கர்த்தரோடு அவங்க ஜீவிக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. எங்கே போனாலும் தன்னை தான் உயர்த்துவாங்க, தன்னை தான் வெளிப்படுத்துவாங்க. அது பக்தியாக இருந்தாலும் நான் 24 hours ஜெபம் பண்ணேன், நான் உபவாசம் எடுத்தேன், நான் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணேன், அதனால தான் அந்த அற்புதம் நடந்ததுன்னு சொல்லுவாங்களே தவிர கர்த்தர் செஞ்சார்னு கூட சொல்ல மாட்டாங்க. இன்னும் மற்ற மனுஷங்கள்லாம் என் சாமர்த்தியம், என் அறிவு, திறமை எல்லாரும் போனாங்க, நான் போன பிறகு தான் அது முடிஞ்சது என்று சொல்ல வருவாங்க. அதனால் இது ஒரு டிஸார்டர், நார்மல் மைண்ட் இல்லை. ஒரு சிலர் அது மாதிரி பார்த்திங்கன்னா எந்த மினிஸ்டரையும் எந்த அதிகாரியும் தெரியாது, ஆனால் எல்லாரையும் எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க, எல்லாரையும் எனக்கு தெரியும்னு பேசுவாங்க. இது பெருமைக்குரிய மேட்டுமையான சிந்தனை அடைவதனால அந்த மனநிலைகள் மாற்றம் ஏற்படுது. நார்மலாக இருக்கிறவங்க இவங்க போன பிறகு நல்லா சிரிச்சினே இருப்பாங்க, இப்படி பேசுகிறாங்களேன்னு. இது யாராலையும் செய்ய முடியாது, இது யாருக்கும் தெரியாது, இது யாராலும் முடியாதுன்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. ஆகவே தேவ ஜனங்கள் இதை விட்டு வெளியே வாங்க, தாழ்மைப்படுங்க. உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த திறமை, ஆற்றல், அறிவு எல்லாமே தேவனால் வந்திருக்கிறது, நம்மால் அல்ல, தேவனால் வந்திருக்கிறது என்று விசுவாசித்து, இது என்னால் அல்ல, இது தேவனால் எனக்கு வந்திருக்கிறது, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவரை துதியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை கனப்படுத்துங்க. அதிலிருந்து வெளியே வந்துடுங்க. இந்த தேவ தூது கேட்குற நீங்கள், அது நல்ல மனநிலை இல்லை. ஆண்டவர் சொன்னார், ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான், ஆவியில் மேட்டிமை உள்ளவன் அவன் பரலோகத்துக்குள்ளே சுதந்திரிக்க முடியாது. கம் அவுட் ஃப்ரம் தட். ஒப்பு கொடுங்க, தேவனை உயர்த்துங்க. இனி என் வாயிலையோ சிந்தனையிலையோ நான் என்னை உயர்த்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் பிரசங்கம் பண்ணோன்னே, ஏரோது பிரசங்கம் பண்ணோன்னே, இது மனுஷ சத்தம் இல்லை, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்களாம். அதனால் கோபம் வந்துருச்சு ஆண்டவருக்கு. அடித்தார், புழுத்தாங்க, இறந்து போனான். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இப்படிப்பட்ட நிலைமைகள் நமக்கு வராதபடி கர்த்தர் மேலே பட்சமாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். பெருமை எப்பொழுதும் கர்த்தருக்கு பிடிக்காது, மேட்டிமை எப்பொழுதும் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தரே பெரியவர் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் அலாட், 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 பிரைஸ் அலாட். என் கூட சேர்ந்து, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. கிருபையை பெற்றுக்கொள்வோம். அடுத்தபடியாக ரொம்ப இன்ஃபீரியர், ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில்
இஸ்ரவேல் ஜனங்கள் சரியில்லாமல் போனதுனால மீதியானியர்கள் அதிகமாகி பலத்தவர்களாகி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதியின் காலங்களிலே அதிகமாக அவர்கள் மேற்கொண்டார்கள். இவங்க செய்கிற விவசாயத்தின் பலன்லாம் அவங்க அறுத்துன்னு போயிடுவாங்க. இப்படி பல வருடங்களாக நடக்குது. இவங்க பலத்தவங்களாக இல்லை, அவங்க பலத்தை போயிட்டாங்க. கர்த்தரே அதை செய்தார். இவங்க கர்த்தர் கீழ்ப்படியாமல் ஜீவிச்சதுனால கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அங்கே கட்டளையிட்டார். அது கிதியோனுக்கு ரொம்ப வருத்தம். எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தவர், எவ்வளோ காரியங்களை செய்ததாக எங்கள் மூத்தவருங்க சொன்னாங்களே, அந்த தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எங்களை கைவிட்டாரே, இந்த மீதியானர் யார் மேற்கொள்ள முடியும், என்ன செய்யணும் புலம்பல். பாருங்கள் 6:16 வாசிக்கிறேன். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? ஏன் நேரிடுகிறது? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானவர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கர்த்தர் கைவிட்டு எங்களை மீதியான கையில் ஒப்பு கொடுத்துட்டான்னு ஒரு இன்ஃபீரியர், ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு அவன் சென்று விட்டான். நம்ம இனிமேல் என்ன செஞ்சாலும் அவங்கள ஜெயிக்க முடியாது, கர்த்தர் கைவிட்டுட்டார், நம்ம ஒதுக்கிட்டார் என்று கிதியோன் சொல்லுகிறான், புலம்புகிறான். தன்னுடைய எதிராளிகளை மேற்கொண்டு வருவதற்கு வழியே இல்லையே என்று சொல்லி அவன் புலம்பி கொண்டிருக்கிறான். இப்படி ஆயிடுச்சே நிலைமை, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நின்று அவன் புலம்பி கொண்டிருக்கிறான். இது ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு அவனை கொண்டு சென்றது. கர்த்தர் வார்த்தை இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்கிறது. மீண்டும் கர்த்தரை பிடித்து ஒரு மனமாய் கர்த்தரை சேவிச்சாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வளர்ப்பார், உயர்த்துவார், வெற்றி பெறக்க செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஜெபத்தை விட்டு வேத வாசிப்பை விட்டு கர்த்தர் வழிகளை விட்டு அது நிமித்தம் நீங்கள் தாழ்ந்து போயிருப்பீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை செய்யாமல் விட்டுவிட்டதுனால் நீங்கள் தாழ்ந்து போவீர்கள். கர்த்தருடைய வழிகளில் நீங்கள் நடக்காமல் போனீங்கன்னா தாழ்ந்து போவீர்கள். ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பு, ஆராதனை எல்லாம் முக்கியத்துவப்படுத்தாமல் இருப்பீங்கன்னா தாழ்ந்து போவீர்கள். நாம் தாழ்ந்து போயிடுவோம். கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் 2வதாக வைத்து மற்றதெல்லாம் பெரிதாக இந்த உலகம், வியாபாரம், தொழிலெல்லாம் முன்னாடி வைத்து இது எனக்கு மிகவும் பெருசு, எனக்கு நேரம் இருந்தால் மற்றதை நான் பார்க்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் தாழ்ந்து போவீர்கள். நானும் அப்படி தான் தாழ்ந்து தான் போவேன். ஆனால் தாழ்ந்து போயிருக்கிற, தாழ்த்தப்பட்டிருக்கிற நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மைகள் வந்தாலும் மறுபுறத்தில் இது ஏன் வந்தது, ஏன் தாழ்ந்து சென்றோம், ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டது என்று சிந்தித்து தேவ பிள்ளைகள் நன்றாக விசுவாசிக்கணும் கர்த்தருடைய வார்த்தையை. அதை நெகேமியா பாருங்கள், மீண்டும் மோடு கூட ஒப்புரவாக்கி எங்களால் மீறுதலெல்லாம் அறிக்கை செய்து பக்கம் திரும்பி உம்முடைய சமூகத்தில் உமக்கு பயந்து நடுங்கினால் மீண்டும் எங்கே இருந்தாலும் கூட்டி சேர்த்து எங்களை கட்டி நிலைநிறுத்துவீரே என்று சொன்னீரே. அந்த வாக்குகளை நினைத்து நான் கேட்கிறேன். இதோ முன்னோர்களும் நாங்களும் செய்த பாவங்களை மன்னித்தரலும் என்று நெகேமியா செபிக்கிறான். அவனுக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஏன்னா எருசலேம்லாம் இடிக்கப்பட்டு போனதுனால என்ன மாதிரி செய்வினைப்பான ஒரு நகரம், எப்படிப்பட்ட ஒரு ஆடல் பாடல், கர்த்தருக்கு துதி செலுத்துகிற ஒரு வெற்றி நிறைந்த, ஆசீர்வாதம் நிறைந்த, சமாதானம் நிறைந்த ஒரு எருசலேம் இடிப்பட்டு போயிருக்கும் பொழுது அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் அவன் அந்த நேரத்தில் கர்த்தர் வார்த்தையை சொல்கிறான், பாவம் செஞ்சதினால் சிதறடிக்கப்பட்டோம், இதோ எங்கள் மீறுதலை மன்னித்து எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று வாக்குத்தத்தங்களை சொல்லி அவன் செபித்து அதன் வாயிலாக தேவன் மீண்டும் அவனை கொண்டே கர்த்தர் அந்த எருசலேமை கட்டத் தொடங்குகிறார். இப்படி தாழ்வு மனப்பான்மையோடு புலம்பி கொண்டிருக்கிறாயா? ஏன் தாழ்ந்து சென்றாய்? என்ன காரணம்? எந்த நாட்களிலிருந்து உன் வியாபாரம் தாழ்ந்து போச்சு? உன்னுடைய வேலையில் நீ எப்பொழுது தாழ்த்தப்பட்டாய்? உன் ஊழியத்தில் ஒன்றுமே இல்லாமல், எந்த பிரயோஜனம் இல்லாமல் நீ எப்பொழுது தாழ்த்தப்பட்டாய்? எதனால் தாழ்த்தப்பட்டாய்? உன் வாழ்க்கை அந்தஸ்திலிருந்து ஏன் தாழ்த்தப்பட்டாய்?
என்ன காரணம் என்பதை கண்டுபிடித்து தாழ்வு மனப்பான்மைக்கு செல்லாமல் உயர்த்துகிற, நிலைநிறுத்துகிற கர்த்தரை நோக்கி பாருங்கள். தயவுசெய்து அதை பார்க்கும்பொழுது கர்த்தர் தெளிவாக சொல்லுவார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் நம்மை கனப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்வார். உனக்கு லட்சைக்கு பதிலாக, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினியான பங்குல நீ பூரிப்படைவான்னு சொல்லி ஏசாயாவின் நாட்களில் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது. நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். யோவேல் மூலமாக சொன்னார், நீ வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு. வெட்கப்படத்தக்கதான சூழ்நிலை தான், கேவலமான நிலைமை தான். வாடகை கொடுக்க முடியல, கடனை கட்ட முடியல, அசிங்கமான பேச்சு, இதன் வாயிலாக ஒரு தாழ்வு நிலைக்கு நம்ம போயிடுவோம். நம்ம மனநிலையை ஒரு தாழ்வு நிலைக்கு போயிடுவோம். ஐயோ நம்மளால் முடியாது. சில சமயத்தில் இது அதிகமாகும் பொழுது இவ்வளோ கேவலமாக நம்ம ஏன் வாழ்கிறோம் என்ற தோல்வியான எண்ணங்களும் தோன்ற செய்யும். ஆனால் அந்த நேரத்தில் இந்த சமயம் உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து, ஐயோ ஜெபத்தை விட்டேன், வேத வாசிப்பை விட்டேன், கொடுத்த பகுதி நேர ஊழியத்தை நான் விட்டுவிட்டேன். ஓ ஆண்டவரே, நீ நல்லா ஆசீர்வதிக்கும் பொழுது உமக்கு பிரியமானதை நான் செய்யாமல் என் சொந்த இச்சைகளை நிறைவேற்ற நான் பணத்தை செலவழித்தேன். என் வியாபாரத்தில் நான் இஷ்டத்துக்கு நான் போனேன். என்னை மன்னித்தருளும். எனக்கு ஒரு விசை இறங்கி எனக்கு வாழ்க்கையை தாங்க, என்னை நிலைநிறுத்தும் என்று செபிங்க. நிச்சயமாய் அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து முதல் ஆவியானவர் உங்களை மாற்ற ஒரு வேறு மனநிலைக்கு கொண்டு வருவார். கொண்டு வந்து இவனை கிதியோனுக்கு சொன்னார், பயப்படாத, நீ போ, மீதியானவர் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நான் முறியடிப்பேன். அப்பயும் அவன் சோர்ந்து போன சில வார்த்தைகளை சொல்லி கொண்டிருந்தான். பல வார்த்தைகள், காரணங்களை அவன் சொல்லி கொண்டிருந்தான். ஆண்டவரே, நான் எளிமையானவன், என் குடும்பம் ரொம்ப சிறுமையானது, ஐயோ ஆண்டவரே நான் என்னம்மா ஆண்டவரே எப்படி போவான் ஒருவன் காரணங்களை சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அனுப்புகிறவர் நான் அல்லவா, அப்போ அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ போ என்று சொல்லும்போது அவன் கடந்து சென்றான், வெற்றியை பெற்றான். எனக்கு அன்பான தேவச்சனமே, அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து கர்த்தர் உன்னை மாற்ற வல்லவர். இந்த நாளில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களை ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்க, என்னை நல்லா வைக்கும் பொழுது நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மீண்டும் கர்த்தர் உங்களை நல்ல ஸ்டேட்டஸில், நல்ல நிலைமைக்கு, ஆவிக்குறி வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் நல்ல நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்து உங்களை வைப்பார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள், அதிசயங்களை செய்கிறவர். பெரிய பெரிய காரியங்களை செய்வார். புழுதியிலிருந்து என்னை எடுத்து பிரபுக்களின் மத்தியில் அமர செய்து புதிய பாதையை திறக்கின்றீர், புரியாத வழியில் நடத்துகின்றீர். இயேசு நாமம் அதிசயம், இயேசு நாமம் அற்புதம், இயேசு நாமம் அதிசயம், இயேசு நாமம் அற்புதம். புழுதியில் இருந்தாலும் தூக்கி எடுத்தவர் மீண்டும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் மாற்றி அந்த ஐயங்கொள்ளுகிற தாழ்வு மனப்பான்மை, என்னால் முடியாது என்ற தாழ்வு மனப்பான்மையை மாற்றி அமைத்து என் தேவன் என்னை முடிய வைக்கிறார், நடத்துகிறார் என்று கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார்? ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அந்த ஆண்டவர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். எலியா எவ்வளோ பெரிய ஊழியர். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்,
நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரையின் செடி கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவரை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 300க்கு மேற்பட்ட தீர்க்கதரிசிகளை கொண்டுட்டு, பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டுட்டு அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கினது பலிபீடத்தில். அந்த அற்புதமான செயலை தேவனுடைய நாமத்தில் அவர் நிகழ்த்தி அங்கே காட்டி, கர்த்தரே பெரியவர், கர்த்தரே தேவனை நிரூபித்து 300 தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டு அவன் வரும்பொழுது அவனை கொள்ளத்தக்கதாக எசபேல் திட்டமிட்டு தேடும்பொழுது அவன் ஓடி வந்து ஒளிந்து கொண்டு அந்த சூழ்நிலை, அந்த போராட்டம், அதை தாண்டி செல்ல அதுக்கு நிறைய பலன் வேணும். அந்த பலனை கர்த்தர் தான் தரணும். சோர்ந்து போய் இவ்வளோ போராட்டமாக இருக்குது, அங்கே தான் சொல்லு, நான் ஒருத்தந்தான் இருக்கிறேன் ஆண்டவரே நாமத்துக்காக, யாருமே இல்லையே தேசத்தில்னு சொல்லி. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், 7000 பேர் இருக்காங்கப்பா உன்ன மாதிரி, ஏன்பா கவலைப்படுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னதாக அவன் சோர்ந்து போகிறான், ரொம்ப சோர்ந்து போகிறான். இப்படி பல போராட்டத்தில், பல பிரச்சனையில், குடும்ப பிரச்சனைகளிலே, தொழில் நடக்காததுனால உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய போராட்டம், சினத்தில் சில நாட்கள் நீங்கள் ஜெபிக்காது விட்டதுனால சினத்தில் அதை தாண்டி ஜெபிக்கணும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு போராட்டம், உலகத்தில் ஒரு வியாபாரம் தொழில் பண்ணும்போது அதில் ஒரு போராட்டம். இந்த போராட்டங்களிலே நீங்கள் போராட்டங்களே சந்தித்தா என்ன ஆகும்னா சின்னத்தில் டிப்ரெஷன் வந்துடும். டிப்ரெஷன், அதிகமான டிப்ரெஷன்ஸ், ஒரு மன அழுத்தம் உண்டாகும். அது தமிழில் மன அழுத்தம். இந்த மன அழுத்தங்கள் உண்டாகி இதனாலேயும் போராட்டம், பிரச்சனைகள், கஷ்டங்கள், இதனால் மன அழுத்தங்கள் வரக்கூடும். இந்த மன அழுத்தத்தை ஏலியாவுக்கு தேவன் தூதன் அனுப்பி ஆகாரத்தை கொடுத்து பலப்படுத்தி அதுக்கப்புறம் அவனை ரிலீஸ் பண்ணி அவன் 40 நாள் இரவும் பகலும் அந்த வனாந்தரத்தில் ஓடினான். இந்த நாளிலே இந்த மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா, டிப்ரெஸ்டாக இருக்கீங்களா, யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு டிப்ரெஷன் நிறைய இருக்குதா? அதாவது உங்களுக்கு பல போராட்டம், பிரச்சனை இது மாதிரி வரும்பொழுது நிறைய மன அழுத்தங்கள் உண்டாகும். நீங்கள் நேசித்த ஆளுங்க உங்களை நேசிக்கலைன்னா, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முடிவு உங்களுக்கு வரல அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க முன்னேற்றத்துக்கு போகாமல் மாறாக செல்லும் போது டிப்ரெஷன்ஸ் உண்டாயிடும், மன அழுத்தங்கள் உண்டாகும். ஆனாலும் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தரை நடத்துவார். எல்லா காலங்களிலும் இத்தனை ஆண்டு காலம் என்னை நடத்தி வந்தார், இனிமேல் நடத்துவார். ஒரு சில வாலிப பையன் பொண்ணுங்கள்லாம் சூசைட் பண்ணுறது இந்த டிப்ரெஷனில் தான். 20 வயசு வரைக்கும் அப்பா அம்மா வளர்க்குறாங்க, அதுக்கு மேலே ஆண்டவர் நடத்த மாட்டாரா? அப்பா அம்மா கொண்டு நடத்துவார், தான் ஆண்டவரே நடத்துவார். 20 வருஷம் அப்பா அம்மா நடத்தி வந்தாங்க. ஆண்டவருடைய புண்ணியத்தினால, ஆண்டவருடைய தயவுனால் தொடர்ந்து கர்த்தர் நடத்துவார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். அந்த 20 வயசுக்கு மேலே ஒன்றை எதிர்பார்த்து அது கிடைக்கலன்றதுனால உடனே தற்கொலைக்கு நேராக போகிறாங்க. இல்லை தான் விரும்பின மார்க்கு கிடைக்கலனாலும் கூட, நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கலனாலும் கூட உடனே டிப்ரெஸ்ட் ஆகிட்டு சூசைடுக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி சூசைடு, அந்த டிப்ரெஷன் ஆகும் நேரத்தில் சாத்தான் நல்லா தூண்டி விடுவான். நல்லா தூண்டி விட்டு அவன், ஏன்னா ஜப வாழ்க்கை இல்லை, கர்த்தரோடு இசைந்து இல்லை, விசுவாசம் இல்லை, வேத வாசிப்பு இல்லாத இந்த நேரத்தில், டிப்ரெஷனாக இருக்கிற நேரத்தில் சாத்தான் நல்லா தூண்டி விடுவான். 1 நாளாகவும் 21:1, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை தூண்டிவிட்டான், தாவீதை ஏவி விட்டான், மனசில் ஏவி விட்டான். ஏன்னா அந்த நேரத்தில் அவர் நிறைய ஜபம், ஆண்டோடைய சமூகம் இல்லாத இருந்த நாள், ஒரு சில பெத்ஷெபாளுடைய பாவம் செய்த காலங்கள். அந்த நேரத்தில் தாவீதை தூண்டி விட்டுட்டான். இதுவெந்தோ தாவீது சின்ன வயதில் அபிஷேகம் பெற்றவனாக இருந்தாலும் அவனோட மைண்டை தூண்டி விட்டுறதை பாருங்கள். சாத்தான் தேவ சமூகத்தில் இல்லைன்னா, ஜபத்தில் இல்லைன்னா, கர்த்தரோட ஐக்கியத்தில் இல்லைன்னா எந்த மனுஷனையும் தூண்டி விடுவான்.
அவனுடைய அந்த மனதை லைட்டாக அப்படி தூண்டி ஒரு ராங் சென்ஸை கொடுத்து தூண்டி விட்டுருவான். சே, நீ மார்க்கே சரியாக எடுக்கல, நீ எது என்ன பண்ண போகிற வாழ்க்கையில், செத்துப்போ. நீ விரும்பின ஒரு ஆளோ ஒரு மனுஷியோ ஒரு ஆளோ உனக்கு நேசிக்கல, உனக்கு கிடைக்கல, நீ எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறன்னு தூண்டி விட்டுருவான். நீ விரும்பின நீ போன பாதை வியாபாரத்தில் எல்லாம் தோல்வி, நீ எதுக்கு உயிரோடு இருக்கிறன்னு தூண்டி விட்டுருவான். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவஜனம் டிப்ரெஷன்ஸ் வரும்போது சாத்தான் அழகாக தூண்டி விட்டுருவான். நாம் சொல்லணும், 20 வருஷம் என்னை நடத்தின தேவன், நான் விரும்பினேன், நான் எதிர்பார்த்தேன், நான் முயற்சி எடுத்தேன், ஆனால் அது தோல்வியில் இருக்குது, ஆனாலும் கர்த்தர் நடத்துவார், ஹல்லேலூயா என்று அறிக்கை செய்வீங்கன்னா நிச்சயமாய் சாத்தான் தோற்று போயிடுவான், டிப்ரெஷன்ஸ்லேருந்து வெளியே வந்துடுவான். அதுக்கு அருமையான பாடல், எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. எந்த நாளிலும் எந்த நிலையிலும் எந்த வாழ்வில் இயேசு போதும்னு சொன்னீங்கன்னா டிப்ரெஷன்ஸ் போயிடும், சாத்தான் வஞ்சகம் போயிடும், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, கம்ப்ளீட்டாக ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. அதனால் நான் எதிர்பார்க்குற முடிவு வரல, சரி கர்த்தர் வேறு ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆராதனை இந்த தூதுலே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் விரும்பி சென்ற பாதை அந்த வியாபாரம் தோல்வியுற்றிருக்கிறது, ஆனால் கர்த்தர் வேறு ஒரு வழி எனக்கு வைத்திருக்கிறார் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் விரும்பினேன், ஆனால் அது கர்த்தருக்கு சித்தம் இல்லை, அந்த மனுஷன் எனக்கு கிடைக்கல, கர்த்தருக்கு பிரியமான ஏற்ற துணையை தேவன் எனக்கு தருவார் என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது டிப்ரெஷன்ஸ்லேருந்து வெளியே வந்துடலாம். கர்த்தர் மேன்மையான ஒரு காரியத்தை உங்களுக்கு தருவார், நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவஜனமே, அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 23:5 வாசிக்கிறேன். இல்லாமல் போகும் பொருளின் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், இல்லாமல் போகும் பொருளின் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறுகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். அந்த எண்ணம் சிறகுகளை உண்டு பண்ணி தானே பறந்து அப்படியே செல்லுமா. ரொம்ப ஆசைப்பட்டு, அது நமக்கு தகுதிக்கு மிஞ்சி தேவன் தராத ஒன்றை நாம் அடையணும்னு சொல்லி ஆசை என்பது வைக்கும் பொழுது இதுக்கு சாத்தான் காரணம் இல்லை, மனிதனே தான் காரணம். ஆசை பிள்ளையாம் பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் வெள்ளி பொருள் மேலே தான் ஆசை அவனுக்கு. கர்த்தரை பற்றி அவன் கவலைப்படலை. எப்படியாகிலும் இஸ்ரவேலை சபிக்கணும், அந்த பொருளை வாங்கணும். கடைசியில் அந்த ஆசை கர்த்தர் போவானான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் அதை தாண்டியும் போகிறான். கழுதையை கர்த்தர் நிறுத்துறாரு, கழுதை அவங்ககிட்ட பேசுது, அதையை தாண்டி அவன் போகிறான். என்ன விஷயம்? வெள்ளி பொண்ணு பணத்தின் மேலே ஆசை வச்சு அவன் போகிறான். அவன் கொடுக்குற வெகுமதி அவ்வளோ. இது வரைக்கும் அவங்ககிட்ட இல்லாத ஒரு பெரிய ஒரு தொகையை அவன் தரான் பாலாக். அதன் மேலே ஆசை வச்சு அவன் போய் இஸ்ரவேலை சபிக்க அவன் முயற்சி செய்து கர்த்தர் அவன் வாயை கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்தினார். அதை தாண்டி அந்த கூலிகளை பெறுவதற்காக, வெள்ளி பொண்ணை பெறுவதற்காக இஸ்ரவேல் மக்கள் விழுந்து போகத்தக்கதான ஒரு உபாயத்தந்திரங்களை பாலாக்குக்கு சொல்லிக் கொடுக்குறான். விக்கிரக ஆராதனை உண்டு பண்ணு, நல்ல ஆகாரத்தை உண்டு பண்ணி கொடு, சாப்பிட்ருவாங்க, பசியில் இருக்காங்க. அவங்க வரும்போது போகும்போது வழியிலலாம் அழகான பெண்களை நிறுத்து அவங்க விபச்சாரம் செய்வாங்க. விக்கிரக ஆராதனைக்கு சாப்பிட்டதுலேயும் அழகான பெண்களோட விபச்சாரத்தை செய்யறதுலேயும் கர்த்தருக்கு ரொம்ப கோபம் வரும். அப்போ கர்த்தர் அவங்களை அடிப்பாருன்னு சொல்லி கூலியை வாங்கி கொண்டு இந்த உபாயமான இந்த தந்திரமான ஒரு போக்கை பாலாக்குக்கு சொல்லிக் கொடுக்குறான். அவனை அப்படியே செய்து அந்த ஜனங்களை, ஆயிரமான ஜனங்களை கொல்வதற்கு பாலாக்கு காரணமாக இருக்கிறான். பீலையாம் காரணமாக இருக்கிறான். அது நிமித்தம் என்ன தெரியுமா ஆச்சு? இதை வாங்கிட்டு வந்து அவன் வாழவே இல்லை. அவனையும் தேவன் கொன்று போட்டார். அவனும் கொன்று போடத்தக்கதாய் சூழ்நிலை உருவாக்கப்பட்டு
பிழையாம் மரித்து போனான். வாங்கினானே தவிர வெள்ளி பொண்ணெல்லாம் அனுபவிக்க இல்லை. அதனால் இவன் போலனா கூட அவனுக்குள்ளே இருந்த ஆசை அந்த வெள்ளி பொண்ணு மேலே அப்படியே பறக்குது. கேயாசுக்கு நாகமான் கொண்டு வந்த பொருள் மேலே ஆசை, பணத்தின் மேலே ஆசை, உடையின் மேலே ஆசை. அதனால் அவன் குஷ்டம், போன குஷ்டம் இவனுக்கு வந்து சேர்ந்தது, கேயாசுக்கு வந்து சேர்ந்தது. இப்படி தேவச்சனமே, ஆசைனால் கர்த்தர் கொடுக்காத ஒன்றை, கர்த்தர் இது வரைக்கும் நடத்தாத ஒன்றை நீங்கள் பெறணும்னு ஆசைப்பட்டு அந்த ஆசையினால் உங்கள் மனது அடக்காமல் வீணாய் போய் முடிய போகுது. ஜாக்கிரதையாக இருங்க. நாபோத்தினுடைய இடத்தை அப்படி தான் ஆகாப் ஆசைப்பட்டான். அதை அடைவதற்காக அவனை கொலை செய்து யெசபேல் அந்த இடத்தை அவனுக்கு திராட்சை தோட்டத்தை வாங்கி கொடுத்தாள். ஆனாலும் அவன் சந்ததி அனுபவிக்க முடியாமல் நாபாத்தின் ரத்தம் சிந்தின அதே இடத்துல அவனுடைய பிள்ளைகளுடைய ரத்தங்களை நாய்கள் நக்கினது. இதெல்லாம் ஆசையில் அழிஞ்சு போகிற விஷயம். ஆசையில் தனக்கு 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 எனக்கு என் சந்ததிக்கு என்று ஆசைப்படுவதனால அது ரக்கைகளை அடித்து பறந்து போகுதே தவிர அது ஒரு மாயை, அது ஒரு ஏமாத்துகிற எண்ணங்கள். விசுவாசத்தினால் வராது யாவும் பாவமே என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவச்சனங்கள் எச்சரிக்கையாக இருங்க. இதிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து உங்கள் ஆசை அடக்கி உங்கள் மனதை கட்டுப்படுத்தணும். எனக்கு தேவையானதை கர்த்தர் கொடுப்பார். நான் இல்லாத ஒன்றை நான் ஆசைப்பட்டு அலைய மாட்டேன். கர்த்தர் எனக்கு தருவார். கர்த்தர் எனக்கு கொடுக்கறத நான் அனுபவிப்பேன். கர்த்தர் எனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயம் எனக்கு தருவார்னு சொல்லி அறிக்கை செய்யுங்க. நீங்கள் இடரவே மாட்டீங்க. ஹல்லேலூயா, இடரவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒன்று, 2 தீமோத்தேயு 1 தேவன் தமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். உங்கள் மனநிலைகளில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும், உங்களை அறியாத பயம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பயத்திலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுவீங்க. இதை முழுக்க முழுக்க கர்த்தர் சமூகம் நீங்கள் இல்லை, கர்த்தர் சமூகத்தில் இல்லை, கர்த்தரை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறீங்கன்னு அடையாளம் தான் அந்த சிறு பயம். நீங்கள் வெளியே போனீங்கனாலே அந்த பயத்தினாவே சாத்தான் கொண்டு வந்து நிரப்புவான். யோவான் 13:77 அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் போய் செய் என்று சொன்னான். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். இந்த பயன்றது சாத்தானுடைய ஆவி. ஆனால் இனம் புரியாமல் அந்த பயம் இருக்கும். அப்படின்னா நீங்கள் தேவ சமூகத்தில் இல்லை, ஜெபத்தில் இல்லை, கர்த்தரை தேடவே இல்லை. நீங்கள் கர்த்தரை விட்டு வெளியே இருக்கிறதுனால தான் அந்த பயம் உங்களை ஆட்கொள்ளுது. அந்த பயத்திற்கு காரணம், இனி வரும் நாட்களில் என்ன செய்ய போகிறோமோ, என் சரீரம் பலவீனமாக இருக்குதே, என் வாழ்க்கை நிலைமை இப்படி இருக்குதுன்னு சொல்லி சில காரியங்கள், மொத்தமான ஒரு சில காரியங்கள் அதில் இருக்கும். ஆனாலும் அதை தாண்டி வரலான்ற விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஜப வாழ்க்கை இல்லாதனால, தேவ சமூகத்தில் இல்லாதனால அது பரிபூர்ணமாக அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்காது. அது நிமித்தமாக இந்த பயம் உங்களை ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். இந்த யூதாஸ் பல நாட்களாக அந்நியரோடு சேர்ந்து இந்த இயேசுவை காட்டி கொடுத்து இந்த காசை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுவதனால அநேகரோடு சேர்ந்து பேசி அவன் திட்டமிட்டிருந்தான். ஒரு நாள் 30 வெள்ளி காசு வாங்கிட்டு அவன் காட்டி கொடுக்குறான். ஆனால் கடைசி திருவிருந்தில் அவன் உட்காந்து அந்த ராபோஜனத்தை இயேசுவோடு பூசிக்கும் போது, கள்ளதனமான அன்போடு அவன் பூசிக்கும் போது, அவன் வாயில் அந்த அப்பத்தை வச்சோடனே சாத்தான் அவனுக்குள்ளே இறங்கிட்டானான். அதனால் தேவச்சனமே, நாம் கள்ளதனமாகவோ கர்த்தருடைய சத்தியத்துக்கு மாறாகவோ நம்ம நடந்து ரகசியமான காரியங்கள், குற்றங்கள் இருந்து ஜீவிக்கும் பொழுது இந்த பயங்கள் அதிகமாக உங்களை ஆட்கொள்ளும். இந்த பயம் அதிகரிக்கும் போது உங்களால் சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையோ, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற வாழ்க்கைகளோ, வேலைகளையும் நீங்கள் சரியாக கவனிக்கவே முடியாது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஏசாயா 42:3 அவர் நெறிந்த நாளினை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார்.
அவர் நெறிந்த நாளனை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அறியாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவரின் மங்கி எறிகிற திரியை, நலிந்து போன நாளனை முறிக்காமல் அவர் பலன் கொடுத்து அவர் தாங்குகிறவர், பலன் கொடுத்து அவர் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இதெல்லாம் யார் மேலே கிரியை செய்து? சாத்தான். இந்த பயத்தின் ஆவி எப்படி அவன் கொண்டு வரான்? யார் மேலே கிரியை செய்து? எபேசியர் 2:22 வாசிக்கிறேன், 2:2 வாசிக்கிறேன். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்துல தான் அந்த பயத்தின் ஆவி வேலை செய்யுது. கர்த்தருக்கு நீங்கள் பயப்படாமல், கீழ்ப்படியாமல், கர்த்தர் சமூகத்தை தேடாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் சமூகத்தை தேட ஆரம்பிங்க. காலை, மதியானம், இரவு என்று யாருக்கெல்லாம் பயம் இருக்குதோ 3 நேரமும் அரை மணி நேரம் என் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நடத்துவார், என்னுடைய முயற்சியில் சாமர்த்தியம் அறிவில்லை, கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் என்னை நடத்துவார் என்று அவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க தொடங்குங்க. அதை ஜெபிக்க தொடங்கினீங்கன்னா உங்களை அறியாமல் இருக்கிற அந்த இனம் புரியாத அந்த பயம் உங்களை விட்டு ஓடும். நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. எதை செஞ்சாலும் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு செய்வீங்க. முழு நம்பிக்கையோட தேவன் ஒத்தாசை எனக்கு தருவார் என்ற ஒரு முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய முடியும். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அற்புதமானவர், கர்த்தர் பெரியவர். உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்த நின்பலனே, உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்த நின்பலனே. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி சகாயம் செய்வார். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்க பாருங்கள். எல்லா தேவ பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிங்க. சபையோடு ஓடி போய் ஜெபிங்க, குடும்பத்தோடு ஓடி போய் ஜெபிங்க, இணைந்து ஜெபிங்க. நல்ல சந்தோஷமாய் கிறிஸ்துக்குள் சமாதானமாய் வாழ தெரிந்து கொள்ளுங்க. அந்த ஔஷதம் குட்டி பரலோகம் மாதிரி அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி நீங்கள் இணைந்து கூடி ஜெபித்து ஆராதிக்கும் போது நல்ல மனநிலை உருவாகும். ஆவியானவர் உங்களை பண்படுத்தி ஸ்ட்ராங்காக கர்த்தர் நிறுத்துவார். ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காகவும் துதிக்கிறோம். விரும்பின வசனங்களுக்காக, தூதுகளுக்காக நன்றி. நல்ல ஸ்ட்ராங் மனநிலையை தாங்கராச்சா. கர்த்தருடைய அபிஷேகம் அவர்களை தாங்கட்டும், வழிநடத்தட்டும். எல்லா ஆண்டவரே சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் மாற்றி அமைத்து நல்ல ஆரோக்கியமான நல்ல ஆண்டவரே தெளிந்த புத்தியை தந்து ஆசீர்வதிங்க. சமாதானம் சந்தோஷத்தை கொடுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் உருவாது. பிதாவாக தினமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்குமும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you. Praise the Lord.